வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கூட்டு கறி தோசை தான் செய்ய போகிறோங்க. சிக்கன் கூட்டு தோசை செய்கிறதுக்கான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் நண்பர்களே. வெல்கம் டு சிவன் பிளாக்ஸ். முதல்ல 1/4 கிலோ சிக்கன் நண்பர்களே. தோல் நீக்கிய ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, அப்புறம் 4 பீன்ஸுங்க, துருவின கேரட் ஒரு அரை கேரட் எடுத்து துருவிட்டேங்க, துருவின பீட்ரூட், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கீழாநெல்லி கீரை சும்மா ஒரு 4 கீரை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க, கடுகு, மஞ்சள் தூள், செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய்ங்க, சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க, 6 மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச 6 பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டுங்க, 5 முந்திரி எடுத்துக்கிட்டுங்க, சின்னதாக ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டுங்க, 2 கரண்டி தோசை மாவு எடுத்துக்கிட்டேங்க. இது ரொம்ப கெட்டியான பதத்தில் இருக்கணும், தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாதுங்க. தேவையான அளவு கறி மசால் பொடி எடுத்துக்கலாங்க. வானலியில் அடுப்பு பற்ற வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டாச்சுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே அதில் வெங்காயத்தை போட்டாச்சுங்க. பொன்முருவல் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் தக்காளி பழத்தை போட்டாச்சுங்க. தக்காளி பழத்தை 2 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. தக்காளி பழம் வெந்த உடனே அதில் சிக்கனை போட்டாச்சுங்க. சிக்கனில் நேச்சுரலாகவே தண்ணி விடும், அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம் சிம்மில் வச்சு. சிக்கன் வேகும்போது இடையில நல்லா கிளறி விட்டுவாங்க நண்பர்களே. ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா வெட்டி வச்ச உருளைக்கிழங்கும் பீன்ஸையும் உள்ளே போட்டாச்சுங்க. அதை போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நண்பர்களே. இப்போ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இந்த சிக்கன், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்ட நண்பர்களே. இது எந்த அளவுக்கு வேகணும்னா சிக்கன், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3மே நல்லா வேகணுங்க. அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. சிக்கன் நல்லா வெந்த பிறகு அதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கறி மசால் போட்டாச்சு நண்பர்களே. இதை எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம ஊற்றி வச்ச தண்ணியெல்லாம் சுண்டி இப்படி செமி கிரேவி பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதான் எப்படி இருக்கணும்னா நல்லா செமி கிரேவியாக இருக்கணுங்க. கறி மட்டும் தான் மேலே தெரியணும். உள்ளே இருக்க கிரேவி ரொம்ப கெட்டியாக செமி கிரேவி பதத்துக்கு வரணுங்க. இந்த நிலைமையில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நண்பர்களே. இந்த சிக்கன் ஸ்டஃபிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தோசை மாவில் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச பொருள்லாம் சேர்க்க வேண்டியது தாங்க. இப்போ இதில் பாதாம், முந்திரி 2ஐயும் சேர்க்க போகிறேங்க. துருவி வச்ச கேரட், பீட்ரூட், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கீரை, நீங்கள் என்ன கீரை வேணால் எடுத்துக்கலாங்க, ஆனால் லைட்டாக எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நண்பர்களே. அடுத்தது நம்ம ப்ராசஸ் பண்ண இந்த கறியில் வெறும் கறியை மட்டும் எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்ச இந்த கறியை மட்டும் எடுத்து தோசை மாவில் போட்டுக்கோங்க. மீதமுள்ள கிரேவியை நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம தோசை மாவில் சேர்த்த எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கெட்டியான மாவில் எல்லா பொருளையும் சேர்த்தாச்சுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மாவில் சரியான அளவு உப்பு, தண்ணியெல்லாம் கலந்து தோசை பதத்துக்கு வந்த பிறகு தோசை சட்டியில் தோசை மாதிரி ஊற்றிடலாம் நண்பர்களே. தோசை ஒரு பக்கம் வெந்த உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சுங்க. இந்த சிக்கன் கூட்டு தோசை நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவியோடு சேர்த்து அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.